أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. எல்லா மகளும் இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபர் தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித குலத்தை படைத்து பல்வேறு வாழ்வியல் வழிகாட்டுதல்களை வளமாக செய்திருக்கிற வல்லோர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டாக எதிரெதிர் துருவங்களாக இருளையும் ஒளியையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இருளுக்கு நேர் எதிராக ஒளி, இருளுக்கு நேர் மாற்றமாக வெளிச்சம். மனிதர்களை மேம்பட்ட படைப்பாக படைத்திருக்கிறார்கள். கல்வி இல்லாத போது இருள் நிறைந்த மனிதர்களாகவும், கல்வி ஞானம் பெற்றவர்கள் ஒளிமயமான மனிதர்களாகவும் அல்லாஹ்வின் அருளால் மாறி போகிறார்கள். எப்படி ஒரு அறை முழுக்க இருட்டு நிலவுகிற போது ஒரு மெழுகுவர்த்தியோ ஒரு விளக்கையோ கொண்டு வருகிற போது இருள் விரட்டி அடிக்கப்படுவதை போல அறியாமை என்னும் இருள் மனிதர்களுக்குள் படர்ந்திருக்கிற போது குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளி, அதன் வெளிச்சம் பாய்கிற போது இருள் அகன்று போகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இல்மை, கல்வியை, அறிவை பெரும் அரண்மனையாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் ஆரம்ப காலகட்டம், அறியாமையின் உச்சகட்டத்தில் இருந்த அரபுலக மக்களுக்கு, இருளின் அடி ஆழம் வரை சென்றிருக்கிற குறைஷி குலத்தவர்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் நபித்துவத்தை பெறுகிற போது அவர்கள் ஏற்றி வைத்த ஒளி கல்வி என்கிற ஒளி, ஞானம் என்கிற ஒளியை சுடரை ஏற்றி வைத்தார்கள். மக்கா முழுக்க இருள் அகன்று போனது ஒளி வெள்ளத்தால் பிரகாசிக்க ஆரம்பித்தது. எனவேதான் நம்முடைய தொடர்ந்து வழிவழியாக பார்க்கிறோம். சிறு குழந்தைகள் சிறு பிராயத்திலேயே, அவர்கள் அறியா பருவத்திலேயே அறியாமை இல்லாமல் நல்ல ஞானங்களால் அவர்கள் சுடர்விட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மக்தப் மதரசாக்கள், குர்ஆன் மதரசாக்கள், அரபு மதரசாக்கள், பல்வேறு இமாம்கள் தனிப்பட்ட முறையில குர்ஆனை கற்றுக் கொடுப்பது என்றெல்லாம் சொல்லி உள்ளங்களில் இருக்கிற இருள் அகன்று ஈமானிய வெளிச்சம் ஒளி பாய்ச்சப்பட வேண்டுமானால் குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி மிக அவசியம். அதனை குறிப்பா சிறு வயதுல பொதுவாக ஒரு நிலம் அது நல்ல செழித்து பசுமையான சோலையாக மாற வேண்டுமானால் அது ஆரம்பத்தில் உழப்பட வேண்டும். நிலத்தை முறையாக உழ வேண்டும். அதனாலதான் சிறு வயதிலேயே நமது குழந்தைகள், ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அவர்களின் உள்ளங்களில் நல்ல பல மார்க்க கருத்துக்கள், ஞான கருத்துக்கள், குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகள், நல்ல பல ஒழுக்க போதனைகள் உள்ளங்களிலே விதைக்கப்பட்டால் வருங்காலங்களில் அவர்கள் வழி தவறாத இஸ்லாமிய நெறியில் பயணிக்கிற நல்ல சாலிகான மனிதர்களாக உருவாக்குவார்கள். பெருமானாருடைய முயற்சிக்கு பலனதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். எந்த அளவுக்கு அவங்களுக்கு கல்வியில் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அம்ர் இப்னு சலம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி, ஹஜ்ரத் அம்ர் இப்னு சலம் இவர் மதீனாவில் ஓரளவு புறங்களில் வசிக்கக்கூடியவர், அவுட்டர் ஏரியாவில். இவர் மதீனாவில் தினந்தோறும் வந்து கல்வியை கற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பல்வேறு வேலை படும். ஆனாலும் இவரது கல்வி ஆர்வம், குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம் அவருக்கு ஒவ்வொரு நாளும் பணியெல்லாம் முடிந்ததற்கு பிறகு மாலை நேரம் ஊருடைய அவுட்டர்
ஊருக்கு வந்துடுவாங்க. யாரேனும் மதினா போயிட்டு வர்றாங்களா அவர்களை கண்காணிப்பதற்காக. இப்ப மதீனாவில் இருந்து யாரேனும் திரும்பி வந்தால் நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிற அன்றைக்கு இறங்கி இருக்கிற வகையினுடைய வசனங்களை கேட்டு தெரிந்து கொள்வார். அந்த ஆயத்தில் எல்லாம் கேட்டு மரணம் செய்து கொள்வார். ஏதேனும் ஹதீஸ்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சபையிலே சொல்லி இருந்தால் அதையும் கேட்டு மனனம் விட்டுக் கொள்வார். இவ்வளவு ஆர்வம் பெரும்பாலான சபையில கலந்து கொள்கிற வாய்ப்பு இல்லாத போதும் கூட போய் வருகிற சக தோழர்களிடத்துல தினந்தோறும் சூழல்களையும் ஹதீஸ்களையும் கேட்டு கேட்டு மனநமிட்டு அந்த அம்ர் இப்னு சலம் சொல்லுவாங்க, என் கூட்டத்திலேயே என் சமூகத்திலேயே மிக அதிகமாக குர்ஆன் வசனங்களை மரணம் செய்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள் கண்ணியமிக்கவர்களே. இப்ப அல்லாஹ்வின் அருளால் இவ்வளவு ஆர்வம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு குர்ஆனையும் ஹதீஸ்களையும் கற்பது. இப்ப வயது ஒரு தடை அல்ல. பெரும் பெரும் மூத்த நபர்கள் கூட வயதான காலங்களிலும் கூட மார்க்க கல்வியை கற்றிருக்கிறார்கள் கண்ணியமிக்கவர்களே. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அவங்கெல்லாம் பிற்காலத்துல தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஹஜ்ரத் உமரும் உக்பத் இப்னு ஆமிர் என்ற ஒரு சஹாபி, ரெண்டு பேரும் இந்த ஆடு மாடுகளை மேய்ப்பதில் சக தோழர்கள். அப்படியே மிக தூரமான இடங்களுக்கு ஆடு மாடுகளை ஓட்டி சென்று அப்படியே மேய்ச்சிட்டு மாலையில வீட்டுக்கு வருவான். ஹஜ்ரத் உமர் ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர். உக்பத் இப்னு ஆமிர் சொல்லுவாங்க உமரை பார்த்து, உமரே, நம்முடைய வாழ்க்கை தினம் இப்படியே போய்கிட்டே இருக்குது. காலையில போறோம், ஒட்டகங்களை மேய்க்கிறோம், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடணும். நமது வாழ்வு இப்படியே நகன்றால் நமது கல்வி ஞானம் என்ன ஆகுது? நாம் பல்வேறு குர்ஆன் ஹதீஸ்களில் எப்படி தேர்ச்சி பெறுவது என்று தன் கவலையை வெளிப்படுத்துவார். அதற்கு உமர் அற்புதமான ஆலோசனை சொல்லுவாங்களா, உக்பத் இப்னு ஆமிர், நாம் முறை வைத்துக் கொள்ளலாம். இப்ப என்னுடைய ஒட்டகங்களையும் சேர்த்து நீங்கள் ஒரு நாள் மேய்க்கலாம். நான் பெருமானாரின் சபைக்கு சென்று அன்றைய பாடங்களை கற்று வருவேன். திரும்பியதற்கு பின்னால் முழுக்க உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். மறுநாள் நீங்கள் பெருமானாரின் சபைக்கு செல்லுங்கள், உங்களது ஒட்டகங்களையும் சேர்த்து நான் மேய்த்து தருகிறேன். கற்ற பாடங்களை எல்லாம் எனக்கு சொல்லித்தார்கள். இவ்வளவு பல்வேறு அடிப்படை தொழில்களில் இருக்கிற நபர்கள் கூட, சாமானிய மேய்ச்சல் தொழில் புரிபவர்கள் கூட பெருமானாரின் சபைகளில் கலந்து கொள்கிற பாக்கியம், கற்றுக்கொள்கிற வாய்ப்பு இருந்திருக்கிறது கண்ணியமிக்கவர்களே. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தூரம் நாம் மார்க்கத்தை கற்பதில் பெரும் பின்னடைவுகளை இருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு அறியாமை பரவி இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நான் அறியாதவன் என்பதை கூட அறியாத அளவிற்கு இன்றைக்கு அறியாமையில் மூழ்கி கிடக்கிறோம் நினைக்கிறவர்களே. எல்லாம் தெரிந்தவன் என்பதை போன்ற ஒரு நினைப்பு, ஒருவித எண்ணம், எவ்வளவு ஆபத்தான எண்ணம். எவ்வளவு தெரிந்தாலும் கூட நான் ஒன்றும் அறிந்தவன் அல்ல என்கிற ஒரு எண்ணம் வருவதற்கு மாற்றமாய் இன்றைக்கு அறியாமை பரவி கிடக்கிறது கண்ணியமிக்கவர்களே. அதனால எவ்வளவு அன்றாட அமல்கள்ல எவ்வளவு அறியாம தலைவரிச்சாடுது. தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள்ல கூட வேண்டுதலான தொழுகையாளிகள் 5 நேரம் தொழுகிறவங்க கூட எவ்வளவு தவறுகள் செய்கிறோம். தொழுகையுடைய மசாயல்கள் தெரிகிறது. தக்பீர் எப்படி சரியா கட்டுறது, ருக்குடைய சரியான முறை என்ன. இப்ப நபிகள் நாயகம் கற்றுத் தந்ததை போன்று தொழுகிற நடைமுறைகள் தெரிவதில்லை. தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிகிற எண்ணங்களும் இருப்பதில்லை கண்டிப்பவர்களே. திரு தொழுகிற ஒரு குணூத்து காலகாலமா தெரிகிறது. இஷாவிற்கு பிறகு தொழுகிறவித்து வாஜிபான தொழுகை. இப்ப தொடர்ந்து அந்த குணூத்து தெரியாம இப்படிதான் தொழுது இருப்பாங்க. ஆனா தெரிஞ்சு ஒரு சூறா ஒதுக்கிறது. எவ்வளவு ஒரு ஆர்வம் இல்லாத தன்மை கண்ணிமிக்கவர்களே. இன்னும் சில நேரங்களை பார்த்தோம் சொல்லுவாங்க, நம்ம தொழுகிறதே அறமுறையா தொழுகிறோம். சில நேரங்கள்ல சைத்தானிய ஊடுருவல், தொழுத ரக்காத்துகள் 3ஆ 4ஆ என்று குழப்பம் கூட வந்துடும். அந்த நேரத்தில் எப்படி தொழுவது, அந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்வது, மசாயல்கள் தெரிவதில்லை கண்ணிமிக்கவர்களே. இவ்வளவு அறியாமையோடு காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறோம் சிறப்பானவர்களே. இதுல பெண்கள் விஷயத்துல எவ்வளவு மசாயல்கள், பெண்கள் சம்பந்தமான சட்டத்திட்டங்கள். இப்ப மார்க்கத்தை கற்காததின் விளைவு பெண்களும் கூட அவர்களது தொழுகை உட்பட பல்வேறு இபாதத்துகளை தவற விட்டு விடுகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால், பெண்களுக்கு இந்த சில மாதத்தில் சில நாட்கள் தொலை தடை செய்யப்பட்ட நாட்கள், அந்த குறிப்பிட்ட நாட்களை தாண்டி சில பெண்களுக்கு ஒரு நோய் என்கிற அடிப்படையில் அந்த உதிரம் போக்கு இருக்கிற போது அதுக்கு தனி சட்டம் இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க உடல் செய்து தொழலாம். இந்த சட்டங்கள் எல்லாம் கூட தெரியாமல் அறியாமையால் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகம் கண்ணிமிக்கவர்களே. எவ்வளவு பலவீனம் அப்படின்னு சொன்னா, வயது 40-50 கடந்துரும் ஆண்கள்
50 வயது தாண்டியதுக்கு பின்னால சில பேருக்கு ஞானோதயம் வரும். போய் தொழுதுட்டு வரலாம், இவ்வளவு காலம் தொழுதாம நினைச்சிட்டேன், ஆனா பள்ளிக்கு வந்து தொழுது தெரியாது, ஓடக்கூடிய சூறாக்கள் தெரியாது, அல்ஹம்து சூறா உட்பட. இப்ப தமிழ் அவசரமா ஒரு புக்கை வாங்கி அப்படி தமிழ்ல சூறாக்கள் மனப்பாடம் பண்றது, சின்ன சின்ன சூறாக்களை மனப்பாடம் பண்ணி அப்ப உச்சரிப்புகள் பிழையாக எவ்வளவு ஒருவித அறியாமை இருந்த வாழ்வு கண்டிப்பிக்கவர்களே. இந்த நிலைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். நாம் மதரசாக்களை பயன்படுத்த வேண்டும். மிக முக்கியமாக சிறுவர்கள் பெரியவர்கள் என்று எல்லா தரப்பினருக்கும் மார்க்கத்தை அடிப்படையை கற்றுத்தருகிற மதரசாக்கள் எல்லா பள்ளிகளிலும் அல்லாஹ்வின் அருளால் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆனா நம்ம தான் முயற்சி பண்ணி நேரங்களை ஒதுக்கி அதிலே இணைய வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பெரியவங்க ஒரு பக்கம், இப்படி சிறுவர் சிறுமிகள் இவர்களது மார்க்க போதனைக்கு குர்ஆனுடைய வாசித்தல் கற்றலுக்கு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஒரு பெரிய மகல்லா, 3000 குடும்பங்கள் இருக்கிற ஒரு மகல்லால ஒரு 300-350 சிறுவர் சிறுமியர் மதரசாவுக்கு வர்றாங்க. ஒரு 10% அவ்வளவுதான். 90% இவர்களின் மார்க்கம் குறித்து கவலைப்படாத பெற்றோர்கள், இவர்களின் மார்க்க கல்வியை குறித்து ஒழுக்க போதனைகளை குறித்தெல்லாம் கண்டுகொள்ளாத ஒரு நிலை உண்மையிலேயே பெரும் கை சேர்த்திருக்கிற விஷயம். பண்ணிக்கிறவர்களே, இதனுடைய பெரிய பாதிப்பு என்னன்னு சொன்னா ஒழுக்க வீழ்ச்சி. பள்ளிக்கூடங்கள்லயும் ஒழுக்க பாடங்கள் கிடையாது. ஒரு காலத்துல மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி ஆயிருச்சு. தொடர்ந்து மதிப்பெண்களை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு பள்ளிக்கூடங்கள் செயல்படுகிற போது ஒழுக்கத்தில் ஒழுக்க மாண்பில் உயர வேண்டுமானால் மக்தபுகளுக்கு வந்தாக வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய பாடங்களை பயின்றாக வேண்டும். மன்னிமிக்கவர்களே, எந்த அளவுக்கு பிள்ளைங்க பெற்றோருக்கு தலைவலியா, மற்றவங்களே எதிர்த்து பேசக்கூடிய பிள்ளைகள் பாக்குறமா இல்லையா? அதான் ஏதாவது சொன்னா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள், பிறந்து சில வருடங்களே ஆன குழந்தைகள் தந்தையை எதிர்த்து பேசுகிற நிலை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா சகோதரர்களுக்கு மத்தியில் பல்வேறு இந்த சொத்து பிரச்சனைகளால் எவ்வளவு ஆண்டாண்டு காலமாக உறவை முறிக்கிற ஒரு சூழல். இது சின்ன வயதிலேயே அந்த தக்குவாவை குறித்து நாம் போதிக்காத விளைவு. கண்டிப்பவர்களே, குறிப்பாக பெரியவர்களை மதிக்காத ஒரு நிலை, வயதில் மூத்தவர்களை கொஞ்சமும் மதிக்காத ஒரு தன்மை, இவைகள் எல்லாம் சரியான முறையில் அந்த குழந்தைகளின் உள்ளத்திலே விதைக்கப்பட வேண்டுமானால் குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி மிக அவசியம். கண்டிப்பவர்களே, இன்னும் சொல்லப்போனா இந்த அடிப்படை கல்வி சிறுபிராயத்தில் சிறுவர்களோ சிறுமிகளோ சின்ன வயசுல கல்வியை உள்ளத்திலே பதிப்பது, உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு ஃபில் சிகர், சிறு வயதில் கல்வியை தருவது கன்னக்ஸில் ஹஜர், கல்லில் பதிப்பதை போல, கல்லில் செதுக்குவதை போல உள்ளத்திலே ஆழப்பதியும். மன்னிமிக்கவர்களே, வாயிலின் இஸ்லாமிய ஒரு மிகப்பெரிய இறைநசர் தான். வாயிலின் இஸ்லாம் மக்தபுகள் நாம் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள்ல ஏதேனும் ஒன்று உள்ளத்தில் பதிந்து விட்டால் அவர்களது வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனை, எதிர்காலங்களில் பெரும் ஒளிமயமான வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. கண்டிப்பிக்கவர்களே, இந்த வாயிலின் இஸ்லாம் சிறு வயதிலேயே அவருடைய தாய் மார்க்கத்தை கற்பதற்காக ஒரு ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிருவோம். இன்னைக்கு நம்ம 1 மணி நேரம் அனுப்ப யோசிக்கிறோம். அந்த காலங்களில் 20-30 ஆண்டுகள் பெற்றோரை பிரிந்து குழந்தைகள் ஒரு பெரும் மார்க்க வேலையாக இமாமாக உருவெடுத்ததற்கு பின்னால் தான் வீட்டிற்கு திரும்புவார்கள். இவ்வளவு உச்சகட்ட தியாகம். இந்த தாய் மகனை கொண்டு போய் விட்டுறாங்க, ஒரு கண்டிஷனோட விட்டுறாங்க. இவர் பெரும் மார்க்க மேதையாக உருவானதற்கு பின்னால் தான் வீட்டுக்கு அனுப்பணும், இடையில அனுப்பாதீங்க. இப்ப பாயசின் இஸ்லாமி ஆசிரியருடைய கண்காணிப்புல நல்ல திறமையான மாணவர், நிறைய கல்விகளை கற்கிறார், குர்ஆன் ஹதீஸ் பல்வேறு மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கற்று இடையில் ஒரு ஈதுடைய பெருநாள், சிறுவர் தாயை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல், அனுமதி கேட்டு வீட்டிற்கு வருகிறார். அந்த வீட்டின் கதவை தட்டுவார். தாய் யார் என்று கேட்பார். நான் உங்கள் மகன் பாயசி இஸ்லாமில் வந்திருக்கிறேன். தாய் சொல்லுவாங்களா, என் மகன் நீ அல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. என் மகன் யாரு தெரியுமா, பெரும் மார்க்க மேதையாகத்தான் என்னை சந்திக்க வருவான், பெரும் ஆலிமாகத்தான் என்னை சந்திக்க வருவான் என்று தாய் கதவை திறக்க மறுப்பார். குழந்தை அப்படியே திரும்ப அஜரத்திலே போயிடுவாங்க. அப்ப வரலாறுகளை எழுதுகிறார்கள், 30 ஆண்டுகள் தாயை பிரிந்த குழந்தை பல்வேறு கல்விகளை கற்று, ஷரியத்தை எல்லாம் கற்று, பல்வேறு மிகச்சிறந்த மார்க்க சேவைகளை செய்து 30 ஆண்டுக்கு பிறகு தாயை பார்க்க வருவாங்க. பாயசின் இஸ்லாமி வந்து கதவை தட்டுவார்களாம். இவங்க மாணவரா இருக்கிறப்ப ஒரு நாள் ஹஜரத் பாடம் நடத்துவாங்க. குர்ஆனுடைய ஒரு வசனம், அது அவர்கள் உள்ளத்தின் ஆழம் பதிந்து விடும். அந்த வசனம் அதுதான், அனிஷ்குர்லி வரி வாலிதை. நல்லா சொல்லுவாங்க,
நீ எனக்கும் நன்றியோடு இரு, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், நீ நான் தந்திருக்கிற அருட்கொடைகளுக்கு எனக்கு நீ நன்றியாக இரு. எனக்கு அடுத்து நீ நன்றி செலுத்த வேண்டியது உன் பெற்றோருக்கு. சிறு வயதில் போதிக்கப்பட்ட இந்த வசனம் உள்ளத்தில் கல்லில் எழுதப்பட்ட எழுத்தாய் பதிகிற போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு தாயை சந்திக்க வருகிற வாயிலில் இஸ்லாமி கதவை தட்டுவார். நீண்ட நேரத்திற்கு பிறகு கதவு திறக்கப்படும். தாய் ஆரோக்கிய நிலையில் இருந்த தாய், நல்ல பார்வை திறன் கொண்டிருக்கிற தாய், பார்வை எல்லாம் மங்கி போயிருக்கிறது. தள்ளாடுகிற வயதிற்கு வந்திருக்கிறார். நடக்க முடியாத நிலை, தவழ்ந்து தவழ்ந்து வந்து கதவை திறக்கிறார். பார்த்த வாயில் இஸ்லாமி கண்ணீர் வடிப்பார். அவர் சொல்லுவாரா, 30 ஆண்டுகள் மார்க்க சேவை செய்திருக்கிறேன், என் உஸ்தாத் போதித்திருக்கிறார், அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக பணிவிடை செய்ய வேண்டியது தாய்க்கு என்று சொல்லி தாயின் இறுதி காலம் வரை உடன் இருந்தார் என்று பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இந்த உணர்வை ஏற்படுத்தியது மார்க்க கல்வி. மக்கள் மதரசாக்களுக்கு வருகிற போது சொல்லித் தருகிற பாடங்கள் வாழ்வில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தும். மன்னிமிக்கவர்களே, தாயின் சேவைக்கு பல்வேறு உதாரணங்களை பார்க்கிறோம். சிறப்பானவர்களே, உள்ளம் தெரியும். மக்தபுகளுக்கு மாணவர்கள் வர்றப்ப தொடர்ந்து 1 மணி நேரம் அனுப்புறோம். சில பேர் சாதாரணமா நினைக்கிறது, 1 மணி நேரம் போற என்ன பெருசா மாற்றம் வந்துட போகுது, ஸ்கூல்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறாங்க, பெருசா ஒன்றும் மாற்றம் இல்லை, 1 மணி நேரத்துல என்ன மாற்றம்? இப்ப கல்வி திட்டங்களில் வேறுபாடு. கண்ணிமிக்கவர்களே, இப்ப உலகிற்கு வழிகாட்டியாக வந்திருக்கிற குர்ஆன் போதிக்கப்படுகிறது. குர்ஆனில் விளக்க உரையாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் போதிக்கப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா மார்க்க அறிஞர்கள் அரபி மதரசாக்களில் உருவாக்கப்படுகிற போது அவர்களை மதரசாவிற்கு அனுப்புகிற இடமாக இருப்பது மக்தப் மதரசாக்கள். இங்க ஓதக்கூடிய மாணவர்கள் தான் பின்னால் போய் ஹாபிஸ் ஆகிறாங்க. தராவியில் ஒரு ஆசிரியர்கள் கிடைக்கிறாங்களா இல்லையா? பல்வேறு ஆலிம்களாக மார்க்க செயலை செய்ய முன் வருகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இது எந்த அளவுக்கு சொன்னா உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த மார்க்க அறிஞர்கள், கல்விமான்கள், ஆலிம்கள் இந்த உம்மத்திற்கு அவர்களின் தாயை விட கருணை கொண்டவர்கள். விளக்கம் சொல்லுவாங்களா, தாய்மார்கள் குழந்தைகளை உலக நெருப்பை விட்டு காப்பாற்றுவார்கள். ஆனால் ஆலிம்களை பொறுத்தவரை பல்வேறு ஹலால் ஹராம் சட்டத்திட்டங்களை சொல்லித் தந்து நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுபவர்கள். எனவே சொல்லுவார்கள், பெற்ற தாய்மார்களை விட இந்த உம்மத்திற்கு ஆலிம்களின் தேவை அதிகம். எண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். தெலுங்கு அப்படின்னு சொன்னது மக்தப் மதரசாக்கள்ல சில சூறாக்களை குழந்தைகள் ஓதுவாங்க. தப்சீர் ராசியில ஒரு ஹதீஸ் வரும். தப்சீர் ராசியில ராசியில எழுதுவாங்க, ஒரு மஹல்லா, ஒரு மக்கள், ஒரு சமுதாயம் அவர்களின் பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை இறக்க நாடுகிற போது அந்த மஹல்லாவில் நடைபெறுகிற மக்தப் மதரசாக்கள் குழந்தைகள் ஓதுகிற சூரத்துல் ஃபாத்திஹா, பிஸ்மில்லாஹ் என்ற அல்லாஹ்வின் திருநாமத்தை கூறி அல்ஹம்துலில்லாஹ் என்றெல்லாம் இந்த சிறு குழந்தைகள் மழலை மொழியில் அல்லாஹ்வின் வேத வசனங்களை ஓதுகிற போது அதில் அகமகிழ்ந்து போகிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வரை அந்த வேதனைகளை தள்ளி வைப்பான். இந்த ஊர் வாசிகளுக்கு தௌபாவுடைய வாசல்களை, வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான். கண்ணிமிக்கவர்களே, மக்தப் மதரசாக்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். மிக முக்கியமா எத்தனையோ இடங்கள்ல பெரிய பெரிய இமாம்களுடைய சரிதைகளை பார்க்கிறோம். இவ்வளவு மக்தபிற்கு முக்கியத்துவம். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களது மகன் ஹம்மாத மக்தபுக்கு அனுப்புவாங்க. சின்ன வயசு, ஆரம்ப வயசுல. இப்ப உஸ்தாது அல்ஹம்து சூரா கத்துக் கொடுப்பாங்க. தன் மகன் ஹம்மாத் சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றிருக்கிறார். குர்ஆன் முழுக்க இன்னும் ஓத ஆரம்பிக்கல, குர்ஆனை இன்னமும் கற்கவில்லை. ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுத்த உஸ்தாதிற்கு மிக மனம் மகிழ்ந்து போன இமாமுல் ஆலம் நிறைய பரிசுகள், அன்பளிப்புகளை தந்து அவர்களை கண்ணியப்படுத்தியதை பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, இப்படி மக்தபுகள் பலப்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக பல்வேறு மாணவர்கள் மக்தபுல இருப்பாங்க. மாசம் மாசம் ஒரு ஃபீஸ் அமௌண்ட் வச்சிருப்பாங்க, ஒரு 300 ரூபாய். இப்ப வசதி மிக்கவர்கள் கட்டிடுவாங்க. எத்தனையோ மாணவர்கள் இந்த ஃபீஸை காரணமாக காட்டி மக்தபு வராம போயிடுறாங்க. பல மாணவர்கள் பார்க்கிறோம், ஃபீஸ் கட்ட முடியல. இன்னும் இல்ல, டியூஷன்களுக்கு மாதம் 1000 ரூபாய், வெறும் செகண்ட் கிரேட் படிக்கக்கூடிய பிள்ளைகள். இப்ப வசதி இல்லாத நிலையிலும் கூட எப்படியாவது அந்த தொகைகளை தயார் செஞ்சு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இவர்களது இம்மை மறுமையின் வெற்றிக்கு உதவுகிற இந்த மக்தபுடைய கல்வி. கண்ணிமிக்கவர்களே, இதில் பெரும் பின்னடைவை பார்க்கிறோம். சிறப்பானவர்களே, சஹாபாக்களுடைய காலத்துல 14 வயது, ரொம்ப எல்லாம் இல்லை, ஒரு 14 வயதை ஒரு மாணவர் அடைகிற போது 5 கல்விகள் கற்றுத்தரப்பட்டுரும். 5 அடிப்படை கல்விகள். முதலாவதாக அல்லாஹ்வை குறித்த கல்வி. பெரிய பஞ்சம் அதுதான்.
நடைபெறுகிற மிக மோசமான பல்வேறு எலி செயல்கள், பல்வேறு பாவங்கள், பாதகங்கள் காரணம் உள்ளத்தில் அல்லாஹ்வை குறித்த நம்பிக்கை இல்லை, ஈமானிய பலவீனம். இப்ப முதலாவதாக அல்லாஹ்வை குறித்த அகீதா புஸ்தகங்கள்ல போதிக்கப்படுது. அல்லாஹ்வை குறித்த கல்வி கண்ணிமிக்கவர்களே, இதுல சொன்ன ஹதீஸ்கள் வருது. பனு முத்தலிம் நபிகள் நாயகத்தின் குடும்பம், இது அப்சக பனு முத்தலிம் பெருமானாரின் குடும்பத்தை சார்ந்த யாரேனும் ஒரு சிறுவர் தெளிவாக பேச ஆரம்பித்தால் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிற வார்த்தைகள் என்ன தெரியுமா? அகீதாவை குறித்து கற்றுத்தரப்படுமா? அந்த வார்த்தைகள் வருகிறது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹிது வலதா, முழுக்க அல்லாஹ்வை குறித்த இலக்கணம் பேச ஆரம்பிச்ச உடனே சொல்லி கொடுத்துருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கு. எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? லம் யத்தஹிது வலதா, அவனுக்கு குழந்தை இல்லை. அல்லாஹ்வை குறித்த வரை விலக்கணத்தை சிறுவர்களுக்கு சொல்லித் தருவார்களாம். அல்லாஹ்விற்கு குழந்தை இல்லை. இரண்டாவதாக சொல்லுவார்களாம், வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க், ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு யாரும் இணை கிடையாது. அவனோடு கூட்டு சேர்ந்து ஆளுபவர்கள் யாரும் இல்லை. அவன் தனித்து ஆட்சி செய்பவன். அல்லாஹ்வின் வல்லமையை சொல்லித் தருகிறார்கள். பேச துவங்குகிற குழந்தைகளுக்கு கண்ணிமிக்கவர்களே, வலம் யகுல் லஹு வலிய்யுன் மினத் துல், அவனுக்கு பாதுகாப்பாளன் யாருமே கிடையாது. அவன் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறான். சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு நான்காவதாக ஒரு கப்பீருக்கு தப்பீரா, அந்த அல்லாஹ்வின் பெருமையை பறைசாற்றுவாயாக சின்ன குழந்தை. இப்ப மக்தபர்கள் இருந்து அக்கீதா சொல்லித் தரப்படுகிறது. அல்லாஹ்னா யாரு, மலக்குகள்னா யாரு, நபிமார்கள் யாரு, மறுமை என்றால் என்ன. இன்னைக்கு நிறைய முஸ்லீம்கள், நானே கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு வயது 50 வயசு இருக்கும், மறுமையை பத்தி சொன்னா அதெல்லாம் சும்மா பயன்படுத்துறது அப்படிங்கிறார். இவ்வளவு ஈமானுக்கு வேண்டு வைக்கிற வார்த்தைகள் நிமிக்கவர்களே. இப்ப கபரை குறித்து, மறுமையை குறித்து பேசப்பட்டால் அது உண்மை அல்ல, அச்சுறுத்துகிற வார்த்தை, சும்மா பயமுறுத்துறதுக்கு சொல்றாங்க என்றெல்லாம் கண்ணிமிக்கவர்களே. ஈமான் எங்கே மிஞ்ச போகிறது சிறப்பானவர்களே? சிறு பிராயத்திலேயே அகீதாவை உள்ளத்திலே ஆழ பதிக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சிறுவர்களை பார்த்தால் அவங்க பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? அதுல இப்னு அப்பாஸ் அவங்களோட பெருமானார் சொல்லுவாங்க, இதா சால்து ஃபஸ்அலில்லாஹ். இப்னு அப்பாஸ், எது கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல கேளு. எவ்வளவு அல்லாஹ்வோடு இணைத்து வைக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அல்லாஹ்வின் தொடர்பில் குழந்தைகளை கொண்டு வருகிறார்கள். இதா சால்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேளு. இதா ஸ்தாந்த ஃபஸ்தகின் பில்லாஹ், உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. இப்ப சிறு பிராயத்திலேயே அகீதாவை, கொள்கையை விதைக்கிறார்கள் கண்ணிமிக்கவர்களே. இது மட்டுமல்ல, ரெண்டு இமாம் அலிமியா நம்ம சொல்லுவோம். அலிமியா நதுவி யார் அப்படின்னு சொன்னா, அரபு நாடுகள் அவர்கள் இப்படி புகழுமா. இந்த அலிமியா நதுவி இந்தியா உலகத்திற்கு தந்த கொடை, மிகப்பெரும் சிந்தனைவாதி. இப்ப அவர்கள் மக்தபை குறித்து இப்படி சொல்லுவார்களா? மக்தப் மதரசாக்கள் முறையாக நடைபெறவில்லையானால் இந்த மஹல்லாக்களில் முர்தத் என்கிற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பார்கள் கண்ணிமிக்கவர்களே. இன்னைக்கு எவ்வளவு பாக்குறோமா இல்லையா? இவ்வளவு பெண்கள் வெளியே போயிடுறாங்களா இல்லையா? இப்ப சிறு பிராயத்திலே அந்த தக்வாவுடைய விஷயங்கள் உள்ளத்திலே பதிக்கப்பட வேண்டும் சிறப்பானவர்களே. இரண்டாவது, ரசூலை குறித்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். எனக்கு எவ்வளவு ஃபித்னாக்கள் குழப்பங்கள். நினைத்தவன் எல்லாம் நான் நபி என்று சொல்லி இன்றைக்கு கிளம்புகிறான். நபிகள் நாயகத்தின் இறுதி நபித்துவத்தை கேலி கூத்தாக்குகிற பல்வேறு விஷயங்களை பார்க்கிறோம் நியமிக்கவர்களே. சிறு பிராயத்திலேயே நபிகள் நாயகத்தை குறித்து சொல்லித்தரப்ப வேண்டும். மக்தபுகள் அதற்கு போதிக்கிறது கண்டிப்பிக்கிறவர்களே. மூன்றாவது குர்ஆன். சஹாபா காலத்தில் இதெல்லாம் நடக்கும் சிறுவர்களுக்கு. குர்ஆன் குறித்த போதனை சரியான உச்சரிப்போடு, போதுகிற முறையோடு குர்ஆன் கற்றுத்தரப்படுவது. நான்காவதாக துஆக்கள். மக்தப் மதரசாக்கள் ஒவ்வொரு நேரத்துடைய துவாக்கள், பள்ளிக்கு உள்ள ஒரு துவா, வெளியே போற துவா, காலை மாலை துவாக்கள், இப்ப சாப்பிடுறதுக்கு முன்னால பின்னால, இப்ப எல்லா சந்தர்ப்பங்களையும் நபிகள் நாயகம் கட்டிருந்த துவாக்கள் கண்ணிமிக்கவர்களே. இந்த துவாக்களை வளமையாக ஓதுகிற போது அவர் மிக பெரும் இறைநேசத்தை பெற முடியும். பெரிய பாக்கியம் கண்ணிமிக்கவர்களே. ஐந்தாவதாக ஒழுக்கங்கள், ஆதாபுகள், எப்படி நடந்துக்கிறது, பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறது, நண்பர்கிட்ட எப்படி, பெரியவங்கள்ட்ட எப்படி, இந்த ஒழுக்க போதனைகள் நம்முடைய மக்தபுகளிலே பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. இப்ப இவைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் வெறுமனே பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி என்று சொல்லி நாம் தனித்து ஒதுக்குகிற போது அதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா சிறப்பானவர்களே? இப்ப அவைகள் எல்லாம் கலை. காலேஜிலே பார்த்தா தெரியும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போட்டிருப்பாங்க. வெறுமனை கலைகளை கற்றுத்தருகிற கல்வி அது. இப்ப குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி அல் இல்மு மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து இறங்குகிற நூறு ஒளி. இந்த ஒளி யாருக்கு வழங்கப்படுகிறதோ அவர் உலகில் பெரும் சாதனையாளராக முடியும் கண்ணிமிக்கவர்களே. இந்த கல்வி இல்லாம, அல்லாஹ்வின் ஒளி இல்லாமல் வெறுமனே அவர் எத்துணை உச்சத்தில் PhD உட்பட எவ்வளவு உச்சத்திற்கு போனாலும் நாம் பல்வேறு பாதிப்புகளை தான் பார்க்க முடியும் கண்ணிமிக்கவர்களே. சுருக்கமா ஒன்று சொல்றதா இருந்தா, இவ்வளவு உயர் கல்வியில் உச்சம் தொட்ட குழந்தைகள் கூட பெற்றோரின் ஜனாசா வருகிற போது ஜனாசா தொழுவைக்கு தெரிகிறது.
ஜனாசாவின் துவா ஓத தெரிவதில்லை. நபிகள் நாயகம் காட்டி தந்திருக்கிற தன் துவாவை வெளிப்படுத்துகிற பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூட தகுதி இல்லாத குழந்தைகளாக கண்டிப்பிக்கவர்களே யோசித்து பார்க்க வேண்டும். மக்தபுகளை பலப்படுத்த வேண்டும். இறுதியாக சொல்வதானால் இதற்கு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் எவ்வளவு இந்த கல்விக்கு முக்கியத்துவம். பெரிய கலீஃபாவும் 4 கலீஃபாக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவர்களின் வரிசையில் வைத்து பெரும் கலீஃபாவாக போற்றப்படுகிற வெறுமனை 2 ஆண்டு கால ஆட்சி உமர் இப்னு அப்துல் அஜீஸ். உலகை விட்டு பிரிக்கிற போது 11 ஆண் மக்கள். விட்டு போன சொத்து எவ்வளவு தெரியுமா? விட்டுட்டு போன சொத்து வெறும் 18 தீனார்கள், வெறும் 18 ரூபாய், அவ்வளவுதான். அதுலயும் 4 ரூபாய்கள் வசியத்தில் எழுதுவார்கள், எனது கஃபன் தப்பனுக்கு செலவிடப்பட வேண்டும், என்னை குளிப்பாட்டி கஃபனிட்டு அடங்குவதற்கு. ஆனால் ஆண் குழந்தைகள் 11. இதே அவருடைய மச்சான் ஹிசாம் என்று பெயர், அவருக்கு 11 ஆண் குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு அவர் விட்டு சென்ற சொத்து 1 கோடி. 11 கோடியை ஆண் குழந்தைகள் விட்டு போயிருக்கிறார். மரண தருவாயில் இருக்கிற உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ஹிஷாம் வந்து கேட்பாராம், இவ்வளவு பெரிய அரசாட்சி, ஏன்னா அவர் காலத்துலதான் ஜகாத் தொகை வாங்குவதற்கு தகுதி இல்லாத அளவிற்கு அத்துணை பேருக்கு செல்வந்தர்களாக, அந்த அளவுக்கு அற்புதமான பொருளாதார திட்டம். அப்ப ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் செல்வ செழிப்பாக இருக்கிறீர்கள், உங்களுடைய நிலைமை இவ்வளவு வறுமையா? வெறும் 18 ரூபா தான் கொண்டு போறீங்க. அதுல உமர் இப்னு அப்துல் சொல்லுவாங்கன்னா, ஒண்ணுமில்ல, என்னுடைய குழந்தைகளை வகுவைத்தவல்ல சாலிகின், அல்லாஹ்வின் வசனம் அதுதான், நல்லவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு, சாலிகன்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு. நான் அவர்களை சாலிகானவர்களாக உருவாக்கி இருக்கிறேன், மார்க்க கல்வியை தந்திருக்கிறேன். அதே பாதையில் அவர்கள் பயணித்தால் அல்லாஹ் அவர்களின் பொறுப்பு. ஒருவேளை அவர்கள் பாதை தவறினால் பாவிகளுக்கு நான் பொறுப்பல்ல, நான் ஏன் சொத்து விட்டு செல்ல வேண்டும் சொல்லுவார்கள். இது வரலாறு சொல்லக்கூடிய நபர் பின்னால சொல்றாரு, சில காலங்களுக்கு பின்னால் நான் பார்த்தேன், 1 கோடி மகனுக்கு 1 கோடி என்று விட்டு சென்ற ஹிசாம், அந்த குழந்தைகள் நிலை என்ன தெரியுமா? மார்க்க கல்வியின்மை, அறியாமை, தக்குவாயின்மை. அவருடைய காலத்தை என்னன்னு சொன்னா, அந்த நபரை சொல்லுகிறார், ஒவ்வொரு பள்ளிகளின் வெளிப்பகுதிகளில் கையேந்தி நிற்கிற முசாமிர்களாக ஹிசாமின் ஆண் மக்களை நான் பார்த்தேன். இதை இந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொத்துக்கள் எதுவும் விட்டு செல்லாத தக்குவாவையும் மார்க்கத்தையும் தந்து போயிருக்கிற உமரை சாணி 2வது உமர், இவருடைய ஆண் மக்களை பார்த்து 11 ஆண் மக்கள், ஒவ்வொரு ஆண் மக்களும் ஒரு மாநிலத்தின் கவர்னர்களாக, பெரும் பெரும் ஆட்சியாளர்களாக நான் பார்த்தேன் என்று சொல்லி அவரது வார்த்தைகளை பார்க்கிறவர்களே. ஆக மார்க்கத்தை தருகிற போது அல்லாஹ் அவர்களின் பொறுப்பார்கள். நிறைய பெற்றோர்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் 9th 10th மருத்துவ நிப்பாட்டியது 1 மணி நேரம் கிளாஸ் கேட்க பெரிய பாதிப்பு வந்துடும். அப்ப மேற்படிப்பு என்றெல்லாம் சொல்லி நமக்கு நாமே தினந்தோறும் வீடுகளை மார்க்கத்தை பேசுறதில்லை, அல்லாஹ் சொல்லி குறித்து பேசுவதில்லை. இப்ப பள்ளிகளில் வந்து கேட்பதற்கும் வாய்ப்பு தருவதில்லை. கண்ணிமிக்கவர்களே, மிக குறிப்பாக ஏழ்மை மாணவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நிறைய பேர் இந்த காசு பணங்களின் காரணத்தால் மார்க்க கல்வி தடப்படக்கூடாது. செல்வந்தர்கள், தாராள மனம் படைத்தவர்கள் குறைந்தபட்சம் ஒரு மாணவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். மாசம் 300 ரூபாய் அப்படின்னு சொன்னா 1 வருடத்திற்கு உண்டான செலவை பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். இது சதக்கத்துல் ஜாரியாவாக இந்த மாணவர் கல்வியை கற்று நல்ல ஒழுக்கமிக்க மாணவராக வருகிற போது அவரின் வாழ்நாள் செய்கிற நன்மைகள் எல்லாம் இவருக்கு ஒரு பங்கு உண்டு. இந்த அளவுக்கு நாம் உதவி செய்யலாம். அல்லது நாம் தனிப்பட்ட முறையில எதிரும் டொனேஷன் என்கிற பெயர்ல செல்வந்தர்கள் தாராளமாக வழங்கலாம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப மார்க்கத்திற்கு உதவி செய்வது, மார்க்க கல்விக்கு உதவி செய்வது அல்லாஹ்விற்கு செய்கிற உதவி. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மை கபூல் செய்வானாக. அல்லாஹ் இந்த உம்மத்தை கல்வியால் ஞானங்களால் நிரப்புவானாக. நம்முடைய சந்ததிகளை சாலிகான மக்களாக அல்லாஹ் உருவாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.